Hello friends, welcome to Sasi Samayal. வணக்கம் வணக்கம் சமைக்கலாம், சுவைக்க ருசிக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச முட்டை போண்டா. இந்த முட்டை போண்டா எப்படி குயிக்கா ஃபாஸ்டா செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் முட்டையை நல்லா வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அதே கப் அளவுல அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கட்டியா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா திரும்ப மாவு கலக்கிற மாதிரி ஆயிடும். உங்களுக்கு அளவு தெரியாம போயிடும். பாருங்க, இந்த அளவுக்கு கட்டியா இருக்கிற மாதிரி கலந்துக்கோங்க. ரொம்ப தண்ணியா இருந்தா எண்ணெய் அதிகமா குடிக்கிற மாதிரி தெரியும். பாருங்க, இப்போ முட்டையை எடுத்து நம்ம கலந்து வச்சிருக்க மாவுல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில நல்லா எண்ணெய் சேர்த்துருக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சிருக்க முட்டையை மாவுல நல்லா டிப் பண்ணி அப்படியே எடுத்து நம்ம எண்ணெயில விடலாங்க. எண்ணெயில விடும்போது கொஞ்சம் பார்த்து விடுங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. முட்டை ஏற்கனவே நம்ம வேக வச்சு எடுத்ததுனால ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. மேலே இருக்கிற கடலை மாவு வெந்திருந்தா போதும். இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். கடையிலலாம் இது கூட சோடா மாவு சேர்த்து செய்வாங்கங்க. நல்லா பெருசாக வரணுன்றதுக்காக நம்ம எதுவும் சேர்க்க வேண்டாம். கரெக்டாக இந்த அளவில் செஞ்சாவே போதும். சோடா மாவு சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. பாருங்க, மொத்த முட்டையும் அதே மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப நான் சொன்ன அளவுல உங்களுக்கு ஏறத்தாழ 10 முட்டைக்கான பேட்டர் ரெடி ஆயிருக்குங்க. முட்டை வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால நீங்க ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. உடனே வேக வச்சு போட்ட உடனே மேல இருக்கிற பேட்டர் வெந்தா போதும். உடனே எடுத்துடலாம். ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா வெடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. முட்டை கட் பண்ணாம அப்படியே முழுசா போட்டாலும் எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் முட்டை வெடிக்கவும் சான்ஸ் இருக்கு. ரொம்ப நேரம் எண்ணெயில விட்டாலும் முட்டை வெடிக்கிற சான்ஸ் இருக்கு. அதனால போட்டோன்னு கொஞ்சம் பார்த்து உடனே எடுத்துருங்க. சண்டே ஸ்பெஷலா செஞ்சு கொடுக்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்க, பசங்களை ரொம்ப குஷிப்படுத்தணும்னா இதை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிருவாங்க. அதே போல முட்டை பொடி மாஸ் எப்படி செய்யறது அப்படின்னு ரைட் சைடுல இருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.